வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் லவ் ஸ்னேஹா எஸ்ஏ. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்னால் செல்ஃபாக கிடையாது, நான் வந்து என் தங்கச்சி வந்து மாடலாக வச்சு வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக, அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். பட் வந்து ஸ்லோவாக வச்சு பாருங்கள், இல்லைனா வந்து பேக்வர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ஹேர் ஸ்டைல் பண்ணலன்னு சொல்லியிருந்தோம் இன்ட்ரோவில். அண்ட் வந்து நடுவில் நிறைய ஃபன் ஆகி அதுக்கப்புறம் நீ பண்ணுறேன் நான் பண்ணுறேன்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணி வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஹேர் ஸ்டைலும் வந்து உள்ளே இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இவளோட ஹேர் ஸ்டைல் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸும் வந்து உள்ளே இன்க்ளூடடாக இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. கிடையாது, இப்படி ஒரு கோட் போட்டு எப்போ முடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிறீங்க. இந்த கோட் செய்தா அவ்வளோதான். எடுத்து அப்படியே லைட்டாக விசிறிங்கன்னா தலை வந்துடும். தலை தனியாக வந்துட்டா எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது மேடம்? அவ்வளோதான், தலை தனியாக வராது. இந்த புஷ்ஷன் கொஞ்சம் வரதுக்கு புஷ்ஷுனா மேடம் எவ்வளோ தூரம் மேடம் பறக்கும் அது? லைட்டாக முன்னாடி தள்ளி கிளிப் தான் இருக்கு மேடம். கிளிப் எடுத்து குத்திடணும். ஏ அவுத்துக்குச்சு. பிடிங்கிருச்சு ஆண்டி, ஆண்டி பிடிங்கிருச்சு ஆண்டி. இந்தாங்க பெருசாக எடுத்துக்கோங்க மேடம். அவ்வளோதான். இந்தாங்க மேடம். கிறிஸ் கிராஸாக செக்யூர் பண்ண மேடம், அப்போ தான் பிடுங்கிக்காது மேடம். இப்போ எப்படி இருக்கு? திரும்பினீங்க தான் மேடம் தெரியும். ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கு மேடம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஃப்ரேம் விட்டு வெளியே போகிறீங்க. இப்படி வந்து நம்ம காதாண்ட ஏதாவது ஸ்டைல் காது கிட்ட வந்து இந்த முடியை வந்து நீங்கள் வாயில் கடிச்சு இப்படி ஒரு முடியை வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். இது வந்து கட் பண்ண முடி கிடையாது இல்லை, கட் பண்ணது பல்லில் கட் பண்ணது, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ஸ்டைலாக விட்டு குண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுன்னா உலக அழகி நான் தான். அப்புறம் இந்த சைடு கேட்குவா எனக்கு கோணியா இருக்கா கையெடு ஓகே தான். இந்த சைடும் அதே மாதிரி கோடு போட்டு எடுத்து பஃப் வைக்கிறதுக்கு சொல்லி தரட்டுமா? உனக்கே பஃப் வைக்க தெரியாது. அவ்வளோதான். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் காட்டுங்க மேடம் மூஞ்சி. இல்லை மூஞ்சி ஃப்ரண்ட்டில் காட்டினீங்கன்னா தான் பஃபா இல்லை வேறு எதனாவான்னு தெரியும். சைடில் கொஞ்சம் மாசமாக இருக்கு மேடம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. லெஃப்டில் திரும்புங்க மேடம், ரைட்டில் திரும்புங்க. இது ஒரு ஹேர் ஸ்டைல், அது ஒரு ஹேர் ஸ்டைலா? இல்லை, ரெண்டுமே ஒரே ஹேர் ஸ்டைலா? ஏன் நல்லா ஏன்னு திரும்ப இப்படி காட்டு. இப்போது கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான். இங்கே இருக்க நம்ம ஸ்டைல் முடிஸ்லாம் வந்து ஸ்டைல் முடிஸ்லாம் வந்து நீங்கள் இப்படி கடிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கடிச்சு விடக்கூடாது, இதெல்லாம் கட் பண்ணணும். காதில் இருக்கிறது வேணா, காது கிட்ட வர்றது வேணா கடிச்சிக்கலாம். வேணும்னா இது வந்து சுருட்டி கூட விட்டுக்கலாம். ஆனால் என் முடி வந்து நான் சுருட்டிலாம் இல்லை, அது சுருட்டிக்குது. அதுவே நாய்வால் மாதிரி சுருட்டிக்கும் மேடம். அதனால மக்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேவலமான அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த கடிக்கிற இதெல்லாம் பண்ணிடாதீங்க, குடலில் போய் மாட்டிக்க போகுது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க முடியோட. இந்த மாதிரி தற்கூரிஸ்லாம் இப்படி தான் கடிச்சு விட்டுரும் முடியை. ஸோ பார்த்துக்கோங்க. போதும் போதும். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து வாடிட்டு இங்கே வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு முடியை வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு வீடியோவில் சொன்னாங்க, நான் பார்த்தேன். திக்காக எடுத்தீங்கன்னா நல்லா அழகாக வருமா. எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம் பார்த்தீங்களா நாங்கள்.
அதாவது ஐப்ரோ ஆர்ச் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு க்ரௌன் பார்ட் அளவுக்கு வந்து நம்ம முடி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை லாஸ்ட்டில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஃப்ரண்ட்டில் ஒரு புஷ் கொடுக்கணும். அவ்வளோதான். அப்படி பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹம்ப் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு. இந்த மாதிரி அக்கா இல்லை தங்கச்சி ஹெல்ப் பண்ணலன்னா இதுங்க வந்து தலை வர முடியாது. இது கூட எடுக்க தெரியுதா பார். அவ்வளோதான். ஒரு நாள் இந்த மாதிரி பிடிச்சிருக்குங்களா நமக்கு? நான் வந்து கண்ணாடி வச்சு பிடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அப்படி வேணாலும் விட்டுடலாம். ஆனால் என்னோட முடி கொஞ்சம் பரட்ட மாதிரி தெரியறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக காட்டு உன்னோட ஃபேஸை. கொஞ்சம் இந்த சைடில் இதுவாக இருக்குது, இந்த சைடில் கொஞ்சம் கீழே இருக்குது. கொஞ்சம் பஃப் லைட்டாக தூக்கி விடு. இப்படி வந்து ரெண்டு சைடுமே வந்து எப்போவுமே நம்ம எந்த தலைவாருனாலும் கோடு போட்டு முடி எடுத்துக்கோங்க. கோடு போட்டு முடி எடுத்தீங்கன்னா கையோட வந்துடும். போது பார்த்து கொஞ்சம் கீழே இருக்குங்க கண்ணாடியே. கீழே இருக்கிட்டேன் மேடம். ஓகே மேடம். அதுதான் வந்து நான் வந்து இப்படிதான் வந்து கலர் பூசி வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்காது. அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும், ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டு கிளிப்பு, இந்த கிளிப் எடுத்துக்கோங்க. கிளச் கிளிப் வச்சு ஒரு லாக் பண்ணிக்கலாம். அதுதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் எடுத்து வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட முடிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் முடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஜூமிங்கில் தெரியுங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சீட்டில் வரீங்கன்னா இப்படி தான் கோனர் மாடலாக வரும். அதனால அழகான சீட் எடுத்துக்கோங்க. ஆமாம், அழகாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது சீட். அவ்வளோதான். இது வந்து சாருவோட ஹேர் ஸ்டைலு. நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவளுக்கு வந்து பஃப் வைக்கிறதுக்கு வராது. இது வந்து ஒரு ட்ரையல் பீஸாக நினச்சி போட்டுட்ருக்கா. இது ஆக்சுவலாக இது என்னோட ஹேர் ஸ்டைலே இவ திருடிட்டா. திருட்டு. உண்மையை ஒத்துக்கோ, என் ஹேர் ஸ்டைல் தானே. நானும் எவ்வளோ நேரம்தான் சொல்லாமல் நடிக்கிறது. அண்ட் இவளோட ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து இந்த ஹம்ப்பு, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க முடி அதெல்லாம் எடுத்து வரனா இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபேஸ் ஷேப்புக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பஃப் செட் ஆகுதோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். போஸ் கொடுத்துருங்க. கிராஸாக லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைட்லேருந்து ஹேர் எடுத்து, அதாவது ஹேர் வந்து இப்படி ஒரு மாதிரி கிராஸாக இப்படி எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி கோடு போட்டு எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வால்யூம் இல்லாதவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு
அதெல்லாம் இல்லை, நெயில் பாலிஷு வேணாம், கட் பண்ணுறேங்க அதை. க்ராஸாக லாக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கு. எனக்கு இவ்வளோ பெருசாக வச்சா தான் பிடிக்குமே எனக்கு. ஆனால் பெருசாகவே வைக்கவே மாட்டீங்க யாருமே. இதை வந்து எடுத்து நம்ம வந்து நார்மலாக மொத்தமாக சுருட்டி மொத்தமாக சேர்த்து சுருட்டி கம் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஓகே தான். அப்படி உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டாக எடுத்துக்கிட்டு இன்வர்ட்ஸாக வந்து நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து லாக் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிக்கோங்க. சார் இந்த ஹேர் வந்து நல்லா லைட்டாக வந்து ஹேர் கோம் பண்ணிட்டு பொறுமையாக வந்து ஃபோன் பண்ணுங்க. என் தங்கச்சி மாதிரி கச்ச முச்சான்னு வந்து ஆரம்பிங்கன்னா மொத்தமாக பிடிக்கும். குட் எக்ஸாம்பிள் வந்து நான், பேட் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் அக்கா. ஓகே ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு மாதிரி எடுத்து மிச்ச முடிய எல்லாத்தையும் நான் வந்து அந்த சைடு அவளை பிடிச்சிக்க சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டோ ஓகே திரும்பவும் நம்ம வந்து இப்போது இந்த கோடு கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம எடுக்க போகிறோம். வெறும் 2 ஸ்ட்ராண்ட் தான் நான் எடுத்துக்கேன். நார்மலாக நம்ம செஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா, இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இதை வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எடுக்கும்போது அந்த கோடுக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நம்ம வந்து முடி எடுக்கணும். இந்த கோடு வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும்.
மாடே தாண்டி நீ சிக்கு கூட எடுக்க முடியாது ஒழுங்கா எடுத்தேன். கிழிச்ச. இப்போ வீடு ஓடிட்டா இருக்கு. ஆமா, சொல்லி சொல்லாத. நீ என்ன அழகில் முடி வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லாம் பண்ணல. லாங் ஹேர் வந்து வச்சுருந்தா மட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஓகேவா? அதை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். அவன் இல்லைன்ட்டு தெரியிறான். நாறு மாதிரி போட்டு பரபரன்னு பிக்கிது பாரு முடிய மாடு. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ, க்ரூமிங் வீடியோ, மேக்கப் வீடியோ அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ஃபன் வீடியோ அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே, வித் லவ், ஸ்னேஹா எஸ்.